ஹாய் செல்லக்குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ சனிக்கிழமை எடுத்ததுங்க. இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான ட்ரிப் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இங்கே போய் பார்த்திங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. எங்கே போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு பார்க்கலாம். காலையில் பார்த்திங்கன்னா, ஒரு 6 மணிக்கு இங்கேயே கிளம்பலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோங்க. ஆனால் அன்றைக்கி நாங்கள் எந்திரிச்சதே பார்த்திங்கன்னா 6:30க்கு தான். லைவுமே போடலை. எப்படி தூங்குனனே தெரிலங்க. 2 பேருமே நானும் சரி, அவரும் சரி தூங்கிட்டோம். தம்பி எப்போவுமே 6 மணி போல் எந்திரிச்சிருவான். பட் அவனுமே தூங்கிட்டான். 6:30க்கு மேலே எந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. ட்ரெஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா, முந்தின நாள் நைட்டு தான் வந்துட்டு துவைச்சி போட்டிருந்தது. காஞ்சதோ காஞ்சலையோன்னு சொல்லி பயத்துலேயே வந்துட்டு எடுத்து பார்த்தேன். பட் எல்லாமே காஞ்சிருந்தது. கையோடு எடுத்து போட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க. அதனால் அது எல்லாமே எடுத்து போட்டுட்டேன். மழைக்கு தான் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும் இவ்வளோ நேரம் துவைச்சது அப்படின்ட்டு அது எல்லாமே பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம லவ் பேர்ட்ஸ் வாங்கியிருந்தோம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். எங்கடா 2 லவ் பேர்ட்ஸ் இருந்தது, இப்போ 1 தான் இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, 2 இருந்தது. அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா, துணி துவைக்கலான்னு சொல்லிட்டு சாயந்தரம் போய் மேலே துணி துவைச்சிட்டு இருந்தேன். அவங்க அப்பாவும் பையனும் பார்த்திங்கன்னா, லவ் பேர்டை வந்துட்டு பிடிச்சி விளையாடுறேன்னு சொல்லி நீக்கி விட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அது வந்துட்டு கேட்டில் உட்கார மாதிரி உட்காந்துருக்கு. அப்படியே வந்துட்டு பறந்து போயிடுச்சுங்க. லவ் பேர்டை நீக்கி விட்டால் பறக்காமல் இருக்குங்களாங்க. பறந்து அநியாயமாக தொலைச்சிட்டாங்க. சரி, நம்ம போட வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதுன்னு சொல்லி தெரியாது அப்படின்ட்டு பச்சைக்கு இந்த லவ் பேர்ட்ஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா, சாப்பாடு தண்ணி வச்சிடலான்னு சொல்லி தண்ணி வச்சிட்ருக்கேன். அதுவுமே பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு குடிக்குது. ரொம்ப நேரம் அதையே பார்த்துட்டு இருந்தோம். சரி, டைம் ஆச்சு கிளம்பலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு எல்லாமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். நம்ம குட்டி மேலுக்கு வந்துட்டு இதையும் நீக்கி விடலான்னு சொல்லி ஒரே பிடிவாதங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி துணி பெட்ஷீட் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இருந்தாலும் மஞ்சள் தண்ணி தெளிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் மனசுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா திருப்தியாக இருக்கும். நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கே போனாலுமே போனோம் அப்படின்னாலுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் தண்ணி தான் தெளிச்சிட்டு போவோம். அதனால பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக வந்துட்டு மஞ்சள் தண்ணி தெளிச்சிட்ருந்தேன். உடனே என் பையனுக்கும் எனக்கும் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுங்க. இருந்த ஒரு குருவி வந்துட்டு பறக்க விட்டுட்டான். இப்போ இன்னொன்னே வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு நீக்கி கொடு நீக்கி கொடுன்னு சொல்லிட்டு இருந்தான். அவனோட கொஞ்சம் சண்டை போட்டு அப்படியே வீடு ஃபுல்லாமே மஞ்சள் தண்ணி எல்லாமே தெளிச்சாச்சுங்க. கிளைமேட் வந்துட்டு கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. கிட்டத்தட்ட இங்கேருந்து நம்ம ஒரு 150 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணணும். பைக்கில் தான் வந்துட்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்துட்டு ஸ்வெட்டர் வந்துட்டு போட்டு விட்டுலான்னு சொல்லிட்டு போட்டுக்கவே மாட்டேன்னா, இருந்தாலும் அப்படியே கெஞ்சி கூத்தாடி அதை வாங்கி கொடுக்குறேன் இதை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அவனுக்கு ஸ்வெட்டரை வந்துட்டு போட்டு விட்டாச்சுங்க. சாருக்கு வந்துட்டு ஒரே குஷி. கிட்டத்தட்ட நாங்கள் ட்ரிப்புன்னு சொல்லி பிளான் பண்ணியே லாஸ்ட்டாக போனது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடைக்கானல் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ லாங் ட்ரிப் இன்றைக்கி தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா அங்கே தேவையான ட்ரெஸ்ஸு, தம்பிக்கு ஒரு 2, 3 செட்டு, எனக்கு ஒரு செட்டு, அவருக்கு ஒரு செட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியே பேசிக்கிட்டே எடுத்து வச்சுட்ருந்தோம். எந்நேரம் போகலாம், அங்கே எப்போ ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுவும் மிஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். பட் ஏதாவது கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேங்க. தம்பி வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு அது வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்கன்ட்டே இருக்கான். அதுக்கு முன்னாடி நாள் தான் பார்த்திங்கன்னா ரூ. 150 பொம்மை வாங்கி கொடுத்தோம். அங்கே போய்ட்டு என்னென்ன பொம்மை வாங்க போகிறான்னு சொல்லி தெரியல. ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோங்க. கிளம்பும்போது கரெக்டாக 7:50 போல் ஆயிடுச்சு. போகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி 8:15 போலவே பார்த்திங்கன்னா சாப்பிட்டு கிளம்பிடலாம். சாப்பிட்டோம் அப்படின்னா எங்கேயுமே வண்டி நிறுத்த தேவையில்ல. அப்படியே சல்லு சல்லுன்னு போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் உட்காந்தோம். போனதையுமே பார்த்திங்கன்னா சார் அவரோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. அவருக்கு வந்துட்டு ஒரு குலோப் ஜாமுன் வேணும்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன். 1 பத்தாது 2 வேணும்னு சொல்லியிருந்தேன். நாங்கள் ஆளுக்கு ஒவ்வொரு நைஸாக வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. சட்னி, தக்காளி, அதுக்கப்புறம் சாம்பார், குருமா எல்லாமே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காத்தாடி வந்துட்டு நிறையா இருந்ததுங்க. பக்கத்தில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்கயா இருக்கும்போது இருந்த ஞாபகம் தான் வருது. அப்போல்லாம் இதெல்லாம் அவ்வளோ அதிசயமாக பார்ப்போம். இப்போ வந்துட்டு நம்ம பையனுக்கு நம்ம காமிக்கிறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா சோலார் பேனல் கரண்ட் எடுக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் இப்படி இல்லைங்க. இப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா புதுசாக போட்டிருக்காங்க. ரொம்ப தூரம் போனதுனால சுத்தமாக முடியலங்க. கொஞ்சம் தூரம் போனதுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் வந்துட்டு உட்காந்துக்கிட்டோம். அந்தளவுக்கு வெயில் இல்லை அப்படிங்கிறதுனால தெரிவிக்கல. வெயில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக செத்து சுண்ணாம்பு ஆயிருப்போம். வேப்ப மரத்துக்கு அடியில் கொஞ்ச நேரம் ஜாலியாக வந்துட்டு பேசிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் போனோம். அவனை வந்துட்டு வலுக்கட்டாயமாக வாடான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோங்க. கிட்டத்தட்ட ஸ்பாட் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 10, 15 நிமிஷத்துக்கு முன்னாடி என்னால் சுத்தமாக முடியல. அப்படியே தூங்கி தூங்கி விழுந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா போய் டீ ஒன்று குடிக்கலாம்னு சொல்லி டீ ஒன்று குடித்தோங்க. நம்ம அங்கே டீ குடிக்க போனால் அவரும் சும்மா இருப்பாரா? அவரோட பங்குக்கு ஒன்று ஆர்டர் போட்டார். ஸ்பாட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரீச் ஆயிடுச்சு. போனோடனே சாருக்கு ஒரு இளநீ வாங்கி கொடுத்தாச்சுங்க. எங்கே போனோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 6 மணிக்கு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி